ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Illaram குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் டேஸ்டான க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் Illaram குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே 5 அல்லது 6 ப்ளம் டொமேட்டோவை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளி பழம் புளிப்பாக இருக்கக்கூடாது. புளிப்பாக இருந்தால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லா இருக்காது. கூடவே 10லேருந்து 15 முந்திரி பருப்பும் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்திக்கோங்க. நான் நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்திருக்கு. நல்லா வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறி இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னா நீங்கள் போடாமல் கூட செஞ்சுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஜூஸ் வடிகட்டுற ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக தெரிஞ்சாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் தக்காளியினுடைய தோல், அதுக்கப்புறமா அரைப்படாத முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது அரைப்படாமல். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்துறதுனால பட்டர் கருகாமல் இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. 1 நிமிஷம் வேகமாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திருங்க. கொஞ்சம் லேட்டானாலும் சில்லி பவுடர் எண்ணெயில் கருகிடும். அதனால் குயிக்காக தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திருங்க. இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், இது நல்லா குக் ஆகிட்டு கிரேவியும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போது இந்த கிரேவியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்திக்கணும். இந்த கசூரி மேத்தி காய வச்ச வெந்தயக்கீரை தான். இது 1 டீஸ்பூன் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். இது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சூடு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கையை வச்சு லேசாக அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். அதில் இருக்க குச்சி கையில் நின்றுடும். இதை தூக்கி போட்டுருங்க, அது போட வேண்டாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தேன் போடுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இது சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இது அப்படியே கொதிக்கட்டும். கிரேவி ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். கடைசியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்திக்கோங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். நீங்கள் பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இந்த சூட்லேயே இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், அப்படி இல்லைன்னா புலாவோட கூட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Illaram குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.